இன்னைக்கான எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னா, முத்துக்குமரன் வந்து இன்னைக்கான டாஸ்க்ல வந்து பவித்ராவை பிடிச்சி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பவித்ராவை தப்பா வந்து இவர் தொட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸை கேவலமான சில பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பவித்ராவே இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து பேசும்போது முத்துக்குமரன் அங்கே இருக்கவே மாட்டாரு. அவங்களே தீபக் கிட்ட சொல்லுவாங்க, மஞ்சரி கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன ஹேண்டில் பண்ணது எல்லாமே பக்காவா ஹேண்டில் பண்ணாங்க, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன வந்து எந்த இடத்துல தப்பா இது பண்ணல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவா கிளியரா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. யாருமே கேட்காம அவங்களே சொல்லியிருப்பானுங்க. ஆனா இந்த கேவலமான பிறவிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதை வந்து வேற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் பேசுனது தப்பு, அந்த மாதிரி அவன் ஹேண்டில் பண்ணது தப்பு, தப்பா தொட்டுட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எப்படா இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுதுன்னு தெரியல. ஆக்சுவலா இதை பண்றது யாரும் நம்மளுக்கு தெரியும், இதை பண்றது எந்த டீம், யாருக்கு சப்போர்ட் பண்றவங்க இதை பண்றாங்கன்னு தெரியும், எதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் தெரியல. எனிவேஸ் இது மட்டும் சொல்லல. ஆக்சுவலா பவித்ரா இன்னைக்கு ஹேண்டில் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பவித்ரா என்ன ஷாம்புமா போடுற அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உருண்டு இருக்கும் போது ரொம்ப நேரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபன்னா தான் கான்வர்சேஷன் இருக்கும். அதே விஷயத்தை பவித்ராவும் பாத்தீங்கன்னா ஃபன்னா தான் வீட்டுக்குள்ள பேசியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபன்னா நடந்த ஒன்று, இதையும் அது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ட்விட்டர்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த கேவலமான சில பிஆர் டீம் இருக்கானுங்களே, அவனுங்க தான் இந்த வேலையை வந்து பண்ணிட்டு இருக்குது. அதாவது ஒருத்தனை வந்து ஆக்சுவலா வந்து அவன் கேம் நல்லா இல்லை, அவன் தப்பா விளையாடுறான் அப்படின்ற மாதிரி அவனுங்க ஹேட்ரேட் ஸ்ப்ரெட் பண்ணா கூட பரவாயில்ல, அவன் கேரக்டர் வந்து இவ்வளோ இந்த மாதிரி வந்து கொச்சப்படுத்துறது அப்படின்ற போது அவனுங்களுக்கு அதுல என்ன, அதாவது அது மூலியமா ஒருத்தவங்கள டவுன் பண்ணிட முடியுமா? இவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு, லைவ்ல எல்லாருமே பாக்குறாங்க, அது தெரிஞ்சும் ஓகே இந்த மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா அவனை டவுன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா உண்மையிலே அவன் தப்பு பண்ணும்போது தப்புன்ற மாதிரி நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி அது மூலியமா ஒருத்தனை டவுன் பண்ணுங்கடா. இல்ல நீங்க யாருக்கு ஒர்க் பண்றீங்களோ அவங்கள ஏதாவது உள்ள வேலை செய்ய சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சா அதை வச்சு அவங்களை ப்ரமோட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம ஈத்திரத்தனமா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் எபிசோட்ல போலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கரமான அடிதடிங்க. எல்லாருமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்டை போட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதில் 5 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் தரமான எஃபோர்ட்டை போட்டாங்க. ஆக்சுவலாக ஜாக்லின், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவித்ரா, மஞ்சரி, அதுக்கடுத்து அன்ஷிதா, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபோர்ட்டை போட்டாங்க. சீரியஸ்லி சொல்கிறேன், அவங்களோட 100% கொடுத்தாங்கன்னு சொல்லணும். இதில் எதுக்கு அந்த ஒருத்தரை விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் யாருன்னா சௌந்தர்யா. ஏன்னா இவங்க எல்லாருமே நீங்கள் எபிசோட பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு விளையாடி இருப்பாங்கன்னு. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் டாஸ்க்காக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதில் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட்லாம் போடல. அவங்க பாட்டு இருந்தாங்க. டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ், அதாவது அவங்க வந்து அங்க போய் கன்வேயர்ல எடுக்கும் போது இந்த இடத்துல வந்து கல் எடுக்க கூடாதுன்னு இருந்தது. சோ அந்த சமயத்துல மட்டும் இந்த கல் எடுத்துட்டு போறது. மற்ற சமயத்துல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா எந்த எஃபோர்ட்டுமே போடல. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து விளையாடணும், அடிபட தான் செய்யும். இந்த இடத்துல நான் சேஃபா நின்னுப்பேன், இங்க வந்து கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னா அப்ப இந்த டாஸ்க்ல விளையாட முடியாதான். எனிவேஸ் இந்த டாஸ்க் சௌந்தர்யா ஹேண்டில் பண்ணது அப்படிதான். சோ அதனால தான் சொன்னேன், இந்த 4 பேர், இந்த 4 கேர்ள்ஸ் இருக்காங்களே, உண்மையிலே சொல்றேன் இந்த பிசிக்கல் டாஸ்க் அவ்வளவு பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும் அப்படிலாம் இல்லை, அது எந்த பசங்களை வேணா பிடிக்கணுமா நான் போய் பிடிக்கிறேன், நான் அவனை ஃபுல்லா லாக் பண்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் இன்னைக்கு எபிசோடுக்கான ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சௌந்தர்யாக்கும் ராணுவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதாவது சௌந்தர்யா என்ன பண்ணாங்க, ராணுவ கூப்பிட்டு இந்த மாதிரி அவனோட மன்னிப்பு கேட்பாங்கன்னு பார்த்தா அவனை கூப்பிட்டு என்ன பண்றாங்க, இல்ல ராணுவ நீ பண்ணது தப்பு தான், ஆக்சுவலா நீ இந்த வீட்டுக்குள்ள உன்னை பத்தின ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சுட்ட, ஸோ அதெல்லாம் உருவாக்கி வச்சதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி உன்னை தப்பா நினைச்சேன், நீ வந்து நடிக்கிறேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராணுவ சொல்லிட்டான், எனக்கு வந்து வலிச்சதை விட, அதாவது எனக்கு கையில் அடிப்பட்டதை விட நீங்க எல்லாம் பேசினதான் ரொம்ப வலிச்சது, அதுதான் கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்றான். சோ அப்படி உண்மையிலே உனக்கு ஃபீல் பண்ணியிருந்தனா நான் சாரி, ஏன்னா சௌந்தர்யா சொன்னதுதான் அவன் காதுல விழுந்ததுன்னு அவன் சொல்லிட்டான். சோ அப்படி உனக்கு உண்மையிலே ஃபீல் ஆனது சாரி ராணவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்பயும் திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, இந்த எண்ணத்துக்கு காரணம் நீ தான் இந்த மாதிரி ஒரு தாட்டை வந்து விதைச்சிட்ட, நீ எல்லாமே பண்ணணுமே பண்ற அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று சொன்ன விஷயத்தை தான் இப்பயும் சொல்கிறேன், அவன் மட்டும் இங்கே பண்ணணுமேன்னு பண்ணல சௌந்தர்யா, எல்லாருமே இங்கே பண்ணணுமேன்னு தான் பண்ணுறாங்க. சௌந்தர்யா ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்களே, அந்த கியூட் ரியாக்ஷனும் பண்ணணுமேன்னு தான் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அவனும் பண்ணணும்னு வந்திருக்கான். அதில் சில விஷயம் தப்பாக போகுது, அதுக்குன்னு அவன் வந்து நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே தப்பான விஷயம் தான். இதுக்கு தான் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் ராணுவுக்கு இப்போ ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு, அவனுக்கு இப்போ வந்து மெடிக்கலாக இந்த மாதிரி ஓகே அடிபட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்லை அவனுக்கு வந்து இப்போ இன்கேஸ் பெயின் வந்து எதுவும் இல்லை, நல்லா நார்மலாக வந்துட்டானா சௌந்தர்யா என்ன சொல்லியிருப்பாங்க, பாத்தீங்கன்னா நான் அப்பயே சொன்னல அவன் நடிக்கிறான்னு சொல்லி. உண்மையில அந்த சமயத்தில் உனக்கு வலி இருந்து அதுக்கப்புறம் சரியா இருந்தா கூட இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் நடிச்சான் தான் சொல்லியிருப்பாங்க. இதை தான் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல உடனே நடிக்கிறான்ற இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த ராணுவுக்கு நேற்று அடிப்பட்டதெல்லாம் சும்மா தான், அதாவது சும்மா மீன்ஸ் எப்படி சொல்றது, அது வந்து ஒரு எப்படி சொல்ல பெரிய டஃபா போயெல்லாம் அந்த அளவுக்கு அடிப்படல, நார்மலா தள்ளி விடும் போது கீழே விழுந்துட்டார். ராணுவ குறை சொல்லல, ஜெஃப்ரியும் குறை சொல்லல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், ஒரு எப்படி சொல்ற டாஸ்க்ல நடந்த ஒரு சின்ன விபத்து, அதனால பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கான டாஸ்க்ல ஒட்டுமொத்த பேருக்கும் அடிபட்டது. இவன்
பண்ணலாம் இல்லை, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கையில் காலில் மூஞ்சில் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அடி, இதில் பல கடிகள் வேற பவித்ரா கடிச்சது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு இன்னைக்கான எபிசோட்ல எல்லாருமே பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சீரியஸ்லி சொல்ல வச்சுக்கோங்களேன், எந்த அளவுக்கு இவங்க டாஸ்க் விளையாடி வீட்டுக்குள்ளே இருந்தாங்களோ அதே மாதிரி டாக்டர்ஸுக்கும் ஹெவியாக வேலை இருந்தது. இங்கே ஒருத்தருக்கு அடிப்படும், டாக்டர்ஸை போய் பார்ப்பாங்க, டாக்டர் உடனே பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு அனுப்புவாங்க அடுத்த ரவுண்டு. ஸோ இங்கே ஒரு ரவுண்டு முடியும், அடுத்த ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் எல்லாருமே போகணும். அந்த மாதிரி தான் டாஸ்க் இருந்தது. இதில் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக இன்னைக்கு விஷால் டீம், அதுக்கடுத்து விஷால், அருண், அப்புறம் சௌந்தர்யா, இவங்கெல்லாம் ஒரு டீமாக இருந்தாங்க, ரெட் டீம். ஸோ இந்த ரெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெட் டீம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போனதுக்கு ரெட் டீம் தான் காரணம். அந்த ரெட் டீம் போட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது வந்து ஒஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை படை தாக்குதல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அதாவது அவங்கள சாவடிச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்தது. ஜெஃப்ரி கிட்ட சொல்லி நீ வந்து என் கல் எடுத்துக்கோ, நான் போய் ப்ளூ டீம் அட்டாக் பண்ணுறேன். ஸோ ப்ளூ டீம் அட்டாக் பண்ணும்போது இப்போ அதே மாதிரி எல்லோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க. நீங்கள் வந்து அந்த சமயத்தில் எங்கிட்ட கல் எடுத்துக்கோ, ப்ளூ டீம் இருக்க கல்லையும் எடுத்துக்கோ, நாங்கள் வந்து தோத்து போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலை போட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்படி சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான் தற்கொலை படை தாக்குதல் தான் அவங்க பிளான் பண்ணாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது வந்து என்னதான் நீங்கள் ஃபயர் விட்டு சுற்றினாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க விளையாடல, இன்னொருத்தவங்களை ஜெயிக்க வைக்கணும்னு விளையாடுறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, ஓகே இப்போ நம்மகிட்ட கல் கம்மியாக இருக்குது, இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் ஆடி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அப்பயே வந்துட்டாங்க. திருப்பி இந்த ப்ளூ டீம்லேருந்து எடுத்தாங்களே கல், அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் நடந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, வேற லெவல் ஸ்ட்ரகிள். ஸோ அந்த 11 கல்லுக்கிட்ட என்னமோ பேலன்ஸ் இருந்தது ப்ளூ டீம் கிட்ட. முத்துக்குமரன் டீம்ல 11 தான் இருந்தது. திருப்பி அந்த 11லேருந்து கம்பேக் கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட 52 கல்லும் என்னமோ இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு கல் கம்மியாக இருக்குன்றது மேட்டர் இல்லை, திருப்பி எந்த அளவுக்கு டாஸ்க்ல இன்வால்வ் ஆகி விளையாடி திருப்பி கல்லை எடுத்துட்டு வரோம் அப்படின்றத இங்கே மேட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீம் வந்து கேவ் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்ல தோத்துருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள வந்துருச்சு. வந்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஜெஃப்ரி கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இந்த மாதிரி எங்க கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கல் இருந்தால் கூட சரி அங்கே தோத்துருன்றது இல்லை. ஏன்னா அடுத்த ரவுண்டில் நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள பூந்து மற்றவங்க கல்லை எடுக்கிறீங்களோ அப்படின்ற போது ஜெயிக்கிறது இருக்கு. ஸோ கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் அந்த ப்ளூ டீம் கிட்ட சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான சண்டைங்க. எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோ முத்துக்குமரன் இவங்க 2 பேர் டைப் பண்ணியிருந்தாங்களே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு இல்லை பெரிய தப்பு ஜாக்லின் டீம் பண்ணிட்டாங்க. என்னென்னு மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக இந்த மாதிரி முத்துக்குமரன் டீம் ப்ளூ டீமில் வந்து கல்லெல்லாம் எடுக்கும் போது இவங்க எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா 6 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ரயன் டீம் போயிட்டு அந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட இருக்க கல்லை தான் இவங்க எடுக்கிறாங்களே தவிர அவங்கள இனிஷியலாக தடுக்கலை. முத்துக்குமரன் அதுக்கப்புறம் எல்லாருமே போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க, டே கல்லை விடுங்க, இவங்க எல்லாரும் லாக் பண்ணுங்கடா. அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ரயன் ஓடி வந்து அருணை பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ரஞ்சித் ஓடி வந்து சௌந்தர்யா பிடிக்கிறது. இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்குது. ஜாக்லின் மட்டும் தான் இனிஷியலா வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க பவித்ராவை. மிச்ச பேர் பாத்தீங்கன்னா கல் எடுக்கிறது தான் மும்முரமா இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க இது வாண்டடா பண்ணாங்களா என்னன்னு தெரியல. நான் ரயன் பாத்தீங்கன்னா இனிஷியலா கல் எடுத்துட்டு போய் அவங்க டீமுக்கு வைக்கிறது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. இனிஷியலா வந்திருந்தாருன்னா இந்த அளவு கல் போயிருக்காது. எனிவேஸ் இதுல இருந்து கம்பேக் கொடுத்து திருப்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து முத்துக்குமரன் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, கொஞ்சம் வந்து ஹெவியாக தான் போயிடுச்சுன்னு சொல்லணும். அதுவும் எப்படி சொல்ல எல்லாமே ட்ரைன் அவுட் ஆகிட்டாங்க. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிச்சி அவங்களால முடியல, இதுக்கு மேலே பிடிச்சா எப்படிரா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல சௌந்தர்யாக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு சண்டை வந்ததுல, அந்த சண்டைக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுது. இந்த மாதிரி விஷால் வந்து ரூல் ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கப்புறம் யாருக்காவது அடிபட்டா உடனே பிரேக் விட்டுடலாம். அதாவது அவங்க வந்து பிரேக் விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல சமயத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், யாரும் அந்த சமயத்தில் கல் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு அடிபட்டுருச்சு மெடிக்கல் எமர்ஜென்சி போது அந்த இடத்துல எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ரூல் போட்டுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன் அப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட முத்துக்குமரன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு, அதாவது மற்றவங்க கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட பேசுவாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூடோட பேசணும்னு நீ இந்த மாதிரி பேசாத என்கிட்ட அப்படின்ற மாதிரி இனிஷியலாக சொல்லுவார். ஏன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த விஷயத்தை பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஆட்டிடியூட்ல பேசிடுவாங்க, பேசிட்டு யாராவது திருப்பி பேசினாலும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் அதே ஆட்டிடியூட்ல எகிரிக்கிட்டே வருவாங்க. இனிஷியலாக வரும்போது நறுக்குன்னு ஒரு கொடு கொட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அடங்கிட்டு இருப்பாங்க. ஸோ வரும் அந்த ஆட்டிடியூட்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீ இப்படி பேசாத அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் எப்படி பேசுனேன் அப்படின்னு பேசுனதுக்கு அப்புறம் தான் முத்துக்குமரன் இங்கே வந்து செஞ்சு காமிப்பாப்ல, இப்படி தாமா நீ பேசினா இது பேசுறது தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக இது சப்பையா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோமோல தூக்கிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அதிகமாக சௌந்தர்யா கேரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா போட்டு பொழக்கிறாங்களே. ஸோ அதனால போன வாரத்தில் திருப்பி பண்ணாங்க, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வெளியே வரல. ஆனால் என்னதான் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், இன்னைக்கான
டாஸ்க்ல எல்லாருமே 100% எஃபோர்ட் போட்டாங்க. இதுல ரெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் வந்து போட்டாங்க. அதுல சௌந்தர்யா கொஞ்சம் எஃபோர்ட் கம்மியா தான் போட்டாங்க. அது ஒத்துக்கு தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு விளையாடுற இன்டென்ஷன் இருக்கு. ஆனா அக்ரெசிவா விளையாட முடியல, பயப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த பயம் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட விடல. ஏன்னா இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா ரெட் டீம் வந்து கிவ் அப் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதாவது அடிபட்டுச்சு, அருணுக்கும் காலில் அடிபட்டுச்சு, விஷாலுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அடி. ஸோ மொத்த பேரும் அடி வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. இந்த சைடில் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கேம் விளையாடுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா மேட்டர் என்ன பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது விஷாலும் சரி அருணும் சரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, மச்சான் இதுக்கு மேல ஆட முடியாது, இதுக்கு மேல ஆடினா ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் டேமேஜ் ஆகிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க கல் எவ்வளோ கல்னு பார்த்தீங்கன்னா 6 கல் தான் இருந்தது. ஸோ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, 6 கல் தான் இருக்கு, நீங்கள் தான் லீஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டாரு. ஸோ இப்போ அந்த டீம் வந்து காலி. ஓகேங்களா, இப்போ தான் மெயினான ஒரு பிரச்சனையே வரப்போகுது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரன் டீம்கிட்ட 52 கல் என்னமோ இருக்குது, ஜாக்லின் டீம்கிட்ட 70 கல் என்னமோ இருக்குது. அதுமாதிரி பிங்க் டீம் இருக்குல்ல, ஜெஃப்ரி டீம். ஸோ இந்த டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா 94 கல்லோ என்னமோ அவ்வளோ கல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் இருக்காங்க. என்ன மேட்டர்னா விஷாலோட ஸ்ட்ராட்டஜி ஏன் ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா இந்த இடத்துல தான். இப்போ இவங்க வெளியே போனதால இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி டீம் வந்து ஜெஃப்ரி டீமுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இந்த பயபுள்ளைங்களுக்கு இவங்க கிட்ட கொஞ்சம் கல்லை வச்சுக்கிட்டு, அதாவது ஈக்குவலா முத்துக்குமரன் டீமோட அதிகமான கல்லை வச்சிருந்தா இப்போ முத்துக்குமரன் டீம் தான் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்கும், ப்ளூ டீம் தான் எவிக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த டீம் எவிக்ட் பண்றதை விட்டுட்டு இவனுங்க எவிக்ட் ஆகி தற்கொலைப்படை தாக்குதல் பண்ணதால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெஃப்ரி டீம் துண்டா மாட்டிக்கிச்சு. ஏன்னா இப்போ இது ஜாக்லின் டீமும் முத்துக்குமரன் டீமும் எப்படி சொல்றது பார்ட்னர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஜெஃப்ரி அடிக்கிறதா தான் பிளான். இப்போ ஜெஃப்ரி அடிச்சுட்டு என்ன பண்ணிக்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம், 46 கல். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்க ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஜாக்லின் கொஞ்சம் பேக் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு சிறிய துரோகம் ஒன்று நடக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ முத்துக்குமரன் ஜாக்லின் உட்காந்து பேசும்போது நம்ம போட்ட பிளான் என்னது, இப்போ ஜெஃப்ரி டீம் வந்து அடிச்சிடலாம், அடிச்சுட்டு அவன்கிட்ட எடுத்துக்கிற கல்ல பாதி பாதி பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து என்னை அடிக்கூடாது, ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்துகிறோம், அப்படி கல்லை பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம், ஜெஃப்ரி டேர் கல்லை பாதி பாதி பிரிச்சுக்கலாம், ஆனால் திருப்பி நம்மளுக்குள்ளே அதுக்கு நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கணும், நம்ம கல்லை எடுத்து சேர்த்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்வேயரில் மட்டும் போய் எடுப்போம், அங்கே எடுக்கிற கல்லை வச்சு நீ அதிகமாக எடுத்தனா நீ வின் பண்ணிக்கோ, நான் அதிகமாக எடுத்தனா நான் வின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. முத்துக்குமரன் அதான் கேட்குறாப்புல, ஏமா ஆல்ரெடி ஜெஃப்ரி டேர் இருக்க கல் எடுத்தா உங்கள்கிட்ட 20 கல் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னை விட, இதுக்கப்புறம் கன்வேயரில் போய் நீ எடுப்ப நானும் எடுப்பேன் அப்படின்னும் போது நீ தானே வின் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் ஆடாமே உட்காந்து இல்லாமல் இது என்ன கான்செப்ட் இப்படிலாம் இருக்கும். நம்ம எடுத்து இந்த ஜெஃப்ரியை முடிச்சதுக்கப்புறம் அவங்க பிங்க் டீமை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள அடிச்சுக்கலான்றாங்க. ஜாக்லின் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் பிங்க் டீம் கூட ஜாயிண்ட் அடிச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை தோக்கடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், உங்க டீம் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கு, அதாவது உங்களை இப்போ நீ இருக்க, அதுக்கப்புறம் தீபக் இருக்காரு, மஞ்சள் இருக்கு, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு டஃபான டீம். இன்கேஸ் நாங்கள் இப்போ அவங்க கூட டையை வச்சு உன்னை தோக்கடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஜெஃப்ரி டீம் வந்து ஈஸியாக தோக்கடிச்சிருவோம். ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா பவித்ராவும் அன்ஷிதாவும் தான். ஸோ எங்கள் டீம் நாங்கள் வந்து போய் அவங்கள லாக் பண்ணி அவங்களை ஈஸியாக வின் பண்ணிவிடும், உங்கள் அளவுக்கு கஷ்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆக்சுவலாக மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் முத்துக்குமரன் நான் போய் சொல்லிட்டாப்ல, நீ இந்த மாதிரி பண்ணணும்னா பண்ணிக்கோ, ஆனால் இது பண்ணிட்டா வெளியே எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் போட்டு விட்டுட்டாரு. ஏன்னா அது எப்படி சொல்றது, பச்சை துரோகம் மாதிரி தான் இருக்கும். ஒரு கான்செப்ட்ல நம்ம ரெண்டு டைப் பண்ணி ஒரு கேம், அதாவது துரோகம்னு சொல்லலாம், ஆனால் இது வந்து ஸ்ட்ராட்டஜி, எங்கள் கேமை வந்து நாங்கள் இப்படி மாற்றிக்கிறோம் யுக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டா அவங்க சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னதான் இருந்தாலுமே ஒரு டீல்னு ஒன்று போட்டு அதில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் இப்போ அவங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் வருதுன்னும் போது இந்த டீமை கழட்டி விட்டு இந்த டீம் கூட டைப் போறதுன்றது ஒரு தப்பான விஷயம் தான். ஏன்னா ஜெஃப்ரியே முத்துக்குமரன் கேட்டாப்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாக்லின் டீம் அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்லுவார், இல்லடா நான் ஆல்ரெடி டைப்ல இருக்கோம், ஸோ இப்போ வந்து நான் உங்க கூட சேர்ந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருவாரு. இப்போ ஜாக்லின் வந்து யோசிக்கிறாங்க, நம்ம இவன் கூட போகலாமா, அதாவது இப்போ இவன் கூட போனால் அதுக்கடுத்து இவன் கூட திருப்பி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், இதுவே அவன் கூட போனால் இவனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட அடிச்சா நம்மளுக்கு ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலான டைம். யாரு கூட யார் டைப் வைக்க போறா, இல்லை பிக் பாஸ் வந்து நாளைக்கு ஏதாவது ட்விஸ்ட் வைக்க போறாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் இதில் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருப்பங்கள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த கல் அடுக்கிறது, கல்லை வந்து உள்ள வைக்கக்கூடாது, அவர் ஃபோட்டோ காமிச்சு அதில் வர மாதிரி இது பண்ணணும். ஸோ இப்படின்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுது, ஒரு டாஸ்க் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றதுக்கு என்னமோ பண்ணணும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி கல் அடுக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சில கோளாறுலாம் பண்ணாப்ல, அந்த கல் எடுத்து நடுவில் வைக்கிறது, இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் போய் கேட்க போனார். ஸோ ரஞ்சித் போய் கேட்க போனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எகிரிட்டு வந்தார். அது எப்படி நீங்கள் என்ன இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்கன்னு அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கத்துனாங்க, ஏன்டா தப்பு பண்ணது நீங்கள், அது ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி எகிரிட்டு வந்தால் இப்போ நீங்கள் தப்பு பண்ணாத மாதிரி நாங்கள் ஏதோ தப்பு பண்ணாத மாதிரி நீ வந்து கத்திட்டு வரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க.
இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கார்ல விஷால் வந்து ஜாக்லின் அமைதியார் அப்படின்னு அமைதியாருன்ற மாதிரி கத்துவார். அப்பதான் இவங்க கேட்பாங்க, ஏன்டா என்கிட்ட பேசும்போது நீ பயங்கரமா என்கிட்ட கத்துற அமைதியாருன்னு, அன்சிதா கிட்ட பேசும்போது மட்டும் அன்சி கொஞ்சம் அமைதியாருமா அப்படின்ற மாதிரி சொல்ற, அங்க மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் இங்க மட்டும் வந்து எப்படி சொல்றது பயங்கரமா எகிற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். இந்த பாயிண்ட் கேட்கும் போது முத்துக்குமரன் உள்ள வந்துருப்பாப்ல, ஆமா விஷால் நீ அதான் பண்ற, ரைனோ சேர்ந்து ஆமா நீ அதான் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஷாலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒருவேளை அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷால் பண்ணுறது அப்படி தான். ஆக்சுவலாக அன்சிதா கிட்ட மட்டும் பவித்ரா கிட்ட கூட கத்துறாரு, ஆனால் அன்சிதா கிட்ட மட்டும் கத்தவே மாட்டார். மேபி அவங்களுக்குள்ள இருக்க பாண்ட் அந்த அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்னால இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து கத்தும் போது இவங்களுக்கு எல்லாமே ட்ரிகர் ஆயிடுது. அப்போ அங்கே போய் கத்து, ஏன்னா அன்சிதா வந்து அவ்வளோ கத்தி அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது அமைதியாக இருந்துடுறாப்புல. இங்கே ஜாக்லின் பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வாழையே உடச்சிரும் உனக்கு, ஒழுங்காக அமைதியாரு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை தான் சொல்லல, அந்த மாதிரி அமைதியாருன்ற மாதிரி கத்துறாப்புல. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயாஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஜாக்லின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இன்னைக்கு ஏகப்பட்ட கலவரம் நடந்துங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த சீசனில் இந்த எபிசோட இன்னைக்கு நடந்த எபிசோட தான் லைவ்ல பார்க்கும்போது அவ்வளோ எங்கேஜிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அடி மரண அடி, ஒவ்வொருத்தரும் மரண அடி வாங்கிட்டு இருக்கான். சரியான சம்பவம் தான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கும் அருணுக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். அதாவது ஃபைட் மீன்ஸ் லாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லாக் வந்து கொஞ்ச நேரத்தில் அருண் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விஷால் பை கண்டினியூ பண்ணுவார். ஸோ 3 பேரும் சேர்ந்து லாக் பண்ணி அதுலேருந்து நவுந்து வர்றது அந்த ஒரு குறிப்பிட்ட சமயம் தாங்க. எல்லாருமே 6 பேருமே லாக் ஆகி நிற்பாங்க. ஸோ இந்த சமயத்தை பார்க்கும்போது தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கு, இவ்வளோ ஃபயராக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே டாஸ்க் வந்து இன்னைக்கு எங்கேஜிங்காக தான் இருந்தது. நாளைக்கு இன்னும் பயங்கர எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா இந்த 3 டீமுக்கும் வர அந்த ட்விஸ்ட் இருக்குல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஷோவை வேற லெவலில் கொண்டு போகுது. நாளைக்கு எபிசோடில் வேற லெவலில் கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குறிப்பாக ஜாக்லின் எடுக்க போகிற முடிவு, ஜாக்லின் அதாவது அவங்க போட்ட டீல் படி நடக்க போகிறாங்களா, இல்லை ப்ளூ டீமுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த பிங்க் டீம் கூட ஜாயிண்ட் அடிச்சு ப்ளூ டீமை தாக்குதல் நடத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் முத்துக்குமரன் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க. தீபக்கும் சரி அதே மாதிரி இவர் முத்துக்குமரனும் சரி பேசிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இன்கேஸ் ஜாக்லின் அந்த மாதிரி சேர்ந்து அடித்தாலும் அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு, நம்ம இன்கேஸ் அப்படி அடித்தாலும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம், அதாவது போராடி தோற்று போயிடுவோம், ஆனால் தோற்றுருவோன்னு தெரியும், பட் போராடி தோற்றுக்கலாம், ஜாக்லின் வந்து டைப் வச்சா வச்சுக்கிட்டோம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலே இந்த டாஸ்கில் வந்து இன்னும் 2 பேர் வந்து பயங்கரமாக எப்படி சொல்கிறது, இவங்களாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், அதாவது முத்து அதுக்கடுத்து விஷால் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த தீபக்கும் ரஞ்சித்தும் அவங்க ஏஜுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டாங்களே, எப்படி கேர்ள்ஸில் வந்து இந்த 4 பேர் பயங்கரமாக எஃபர்ட் போட்டாங்களோ அது மாதிரி தீபக்கும் ரஞ்சித்தும் சரி இவங்க 2 பேரும் சரியான எஃபர்ட் போட்டாங்க. ஆனால் ரஞ்சித் சார் அவர் சொல்லியே ஆகணும், அவர் ஒரு கல்லை பிடிச்சி அப்படியே தூக்கி அடிச்சாரு. தூக்கி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அருண் கையில் பட்டுரும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அருணோட சோழி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா படக்கூடாத இடத்துல பட்டிருக்குங்க. உண்மையில் அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சாரு. அந்த கல் வந்து அவ்வளோ வெயிட்டான கல். சீரியஸ்லி நிறைய பேருக்கு இன்னைக்கு ரிஸ்க்காக முடிய வந்தது, ஏகப்பட்ட பேருக்கு அடிதான் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விஷாலும் அருணும் கதறி அழுதுருப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் சொல்லியிருப்பார், என்னால் தாங்கவே முடியல, நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முத்துவை போட்டு அந்த பெரட்டி இருப்பானுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் போட்டு அவ்வளோ தாக்குதல் நடத்திருப்பானுங்க. அப்போலாம் அழுவு வரல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க வந்து முடியல, ஏன்னா அடிபட்டுச்சு 2 பேருக்குமே. அப்போ வந்து ஓரங்கட்டி நிற்கும் போது என்ன சொல்கிறாங்க, எனக்கு நீங்களாம் பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ இதுவாக கஷ்டமாக இருக்குது, அழுக வருது அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கானுங்க. டே யாரா நீங்கள், ஒன்று நீ உள்ளே இறங்காமல் இருக்கணும், அது என்ன இறங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற டேமேஜ் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டானுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ டாஸ்க் விட்டு வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஷோ எங்கேஜிங்காக தான் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவாக ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த டீம் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், சௌந்தர்யாவோட பிஆர் டீம் தாங்க. அவங்க தாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. அதாவது தப்பாக தொட்டுட்டான், அவன் எப்படி சொல்கிறது, ஷாம்பு வந்து என்ன ஷாம்பு போடுறான்னு கேட்டான் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேவலமான ஒரு விதத்தில் நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒஸ்டான விஷயம் தான். என்னன்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல, அவங்க கொடுக்குற காசுக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா சௌந்தர்யா கிட்டேருந்து பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்டும் வரமாட்டுது. உள்ள இவ்வளோ பொண்ணுங்க, அதாவது 5 பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா மட்டும் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க சைட்லேருந்து எதுவும் பேச முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஓகே ஆப்போசிட்டில் இருக்க அதர் கண்டஸ்டன்ட் மேலே வந்து நெகட்டிவிட்டியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்றதுனால அந்த வேலையில் இறங்கிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.